சில்ட்ரன், இன்றைக்கி நாம் ஜியாமெட்ரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜியாமெட்ரி மேக்ஸில் டேர்ம் 3 யூனிட் 1 வடிவியல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் பெரிமீட்டர் அண்ட் ஏரியா. பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏரியா அப்படின்னா பரப்பு. ஒரு இடம் இருக்குது அப்படின்னாக்க, இப்படி இருக்குது அப்படின்னாக்க, இது 4 சைட்ஸோடைய ஃபுல்லாக எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு பேர் என்ன? சுற்றளவு, பெரிமீட்டர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுற்றளவு எப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் ஒவ்வொன்றையும். அடுத்த டாபிக் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏரியா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் அண்டு ஸ்கொயர். ஸ்கொயர் ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டர் எவ்வளவு, சுற்றளவு, ரெக்டாங்கிளுடைய ஸ்கொயர் சுற்றளவு எவ்வளவு, ஸ்கொயருடைய சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு ஒரு கதை கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு. Raju is a class 5 student of a Panchayat Union Middle School. Raju's headmaster wanted to fence the school as there is disturbance caused by the trespassers. Hence, the headmaster decided to fence the school. ராஜுங்கிற 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனுடைய ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலில் படிக்கிற பையனுடைய ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்கூலை சுற்றி அடுத்தவங்களால எந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுங்கிறதுனால வேலி அமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றார். ஸோ அவர் ராஜுவை கூப்பிட்டு ஹெட்மாஸ்டர் ஆஸ்க்டு, ராஜுக்கிட்ட கேட்குறாரு, அண்ட் இஸ் கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து போய் டு மெஷர் த லென்த் ஆஃப் த பவுண்ட்ரி, ஸ்கூலுடைய பவுண்ட்ரி எல்லை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அதோட நீளத்தை அளந்துட்டு வாங்க, மெஷர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஆஸ் டு பை த ரெக்வயர் ஃபென்சிங் ஒயர், அதை அளந்துட்டு வந்தாக்க எவ்வளவு ஃபென்சிங் ஒயர் தேவைப்படும் அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Raju and his friends measured the length of each side and added them to find the total length. ராஜுவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் போய் ஒவ்வொரு பக்கமும், இப்போ ஸ்கூலுக்கு இப்படி இருக்குன்னா இந்த சைடு எவ்வளவு, இந்த சைடு எவ்வளவு, இந்த சைடு எவ்வளவு, இந்த பக்கம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சைடையும் அளந்து 4 பக்கத்துடைய டோட்டலையும் என்ன பண்ணுறாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஸோ லென்த் ஆஃப் த பவுண்ட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, சம் ஆஃப் லென்த் ஆஃப் ஈச் சைடு, ஒவ்வொரு சைடோடைய, இப்போ இந்த 4 சைடு இருக்குன்னா 4 சைடையும் ஆட் பண்ணால் என்ன வருமோ அந்த ஆன்சர் தான் என்னது, லென்த் ஆஃப் த பவுண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. Here the length of the boundary is called as perimeter. இங்கே நம்ம இந்த length of the boundary இருக்குல்ல, 4 sides இது பண்ணுறோம், இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பெரிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? Hence the sum of the length of all the sides of a closed area is called its perimeter. ஒரு கவர் பண்ணின ஒரு வேலி அடைச்ச ஒரு காம்பவுண்ட் எடுத்த ஒரு க்ளோஸ் பண்ண ஏரியாவுடைய எல்லா சைட்ஸோடைய டோட்டல் இருக்குல்ல, அந்த சம் கூட்டுத்தொகைன்னு, அதுக்கு பேர் தான் பெரிமீட்டர்னு சொல்கிறோம். ஸோ பெரிமீட்டர் இஸ் யூஸ்டு இன் ஃப்ரம் ஃப்ரேமிங் எ ஃபோட்டோ, ஃபார் ஃபென்சிங் எ வேக்கண்ட் லேண்ட் எக்ஸெட்ரா. பெரிமீட்டர் அப்படிங்கிற இதில் பயன்படுத்துகிறோம்னா, இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறோம்னா அந்த இதில் பெரிமீட்டர் சுற்றளவு ஃபுல் 4 சைட்ஸ்க்கு என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே போல் ஒரு காலி நிலத்துக்கு நம்ம வேலி அமைக்கும் போது இந்த பெரிமீட்டர் அப்படிங்கிறத அளவை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் என்னென்னா, ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், ABCD அப்படின்னு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் அப்படின்னா என்ன ஃபார்முலா, 2 × length + 2 × b. இந்த சம்மை நம்ம இங்கே லெசன் படித்ததுக்கு அப்புறமா நம்ம போவோம். ஏன்னா நம்மளுக்கு அங்கே ஆரம்பத்திலே நம்ம இது பண்ண கிடையாது, ஃபார்முலாஸ் என்னன்னு லேர்ன் பண்ணலை. ஓகேங்களா? இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார்முலா ஃபார் த பெரிமீட்டர் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள், அதாவது செவ்வகத்தின் சுற்றளவு. செவ்வகம் எப்படி இருக்கும், 2 சைட்ஸு ஈக்குவலாக இருக்கும், சைட்ஸு. ஓகேங்களா? மேலே கீழே ரெண்டும் ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டும் ஈக்குவல், எந்த ஆப்போசிட்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், அதான் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இங்கே என்ன இருக்குது, இது ஒரு லென்த்து, இங்கே ஒரு லென்த்து, இங்கே பிரெத்து, இங்கே பிரெத்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பெரிமீட்டர் ஈக்குவல் டு லென்த் ப்ளஸ் பிரெத் ப்ளஸ் லென்த் ப்ளஸ் பிரெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஷார்ட் ஆக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, ட்வைஸ் த லென்த், 2 தடவை லென்த் இருக்குது, 2 தடவை பிரெத் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் இங்கே ஷார்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, 2 × length ப்ளஸ் 2 × breadth. ஓகேங்களா? ஒவ்வொரு தடையும் லென்த்துன்னு ஃபுல்லாக எழுத தேவையில்லை, எல்லுன்னு மட்டும் போட்டால் போதும். அதே போல் பிரெத்துக்கு பதிலாக பி அப்படின்னு சொல்லி நம்ம குறிச்சிக்கிட்டால் போதும். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் சம்மன் கொடுத்துருக்குறாங்க. The length of the rectangle below its
5 centimeter and its breadth is 2 centimeter. Length வந்து 5 centimeter, breadth வந்து 2 centimeter. இந்த பக்கம் கொடுக்கல. ஸோ இதோட ஆப்போசிட் சைடில் அப்போ இங்கே என்ன தான் இருக்கும் 2 centimeter. அதே போல் இங்கே என்ன இருக்கும் 5 கீழே 5 centimeter. அதோட ஆப்போசிட் சைடு இங்கேயும் 5 centimeter இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பெரிமீட்டருடைய ஃபார்முலா எழுதுகிறோம். என்ன வரும் 2 into length plus 2 into breadth. அப்போ 2 into 5 plus 2 into 2. Okay, 2 5s are 10 plus 2 2s are 4. ஸோ ரெண்டே ஆட் பண்ணனா வரும் 14 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கே நம்மளுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபார்முலா ஃபார் த பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர். ஸ்கொயருடைய ஃபார்முலா, பெரிமீட்டர் கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்கொயருடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸ்கொயர் எப்படி இருக்கும், 4 sides are equal. எப்போவுமே ஸ்கொயர் எப்படி இருக்கும், 4 sides are ஈக்குவலாக இருக்கும். ஸோ the lengths of all the sides of a square are equal. ஓகேங்களா? ஒரு ஸ்கொயருடைய 4 பக்கம் லென்த்துமே எப்படி இருக்குமா, ஈக்குவலாக இருக்கும். therefore the perimeter of a square equal to, ஸ்கொயருடைய சுற்றளவு ஃபார்முலா 4 times the length of one of its side. ஒரு பக்க அளவு வந்து 4 தடவை நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்க அளவை 4 times நம்ம என்ன பண்ணணுமா எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் என்னது பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 4 times எடுக்கணும்ல. ஸோ அந்த 4 into ஒன் சைடோடைய லென்த் எவ்வளவு அதுங்கிறத எழுதணும். ஸோ த லென்த் ஆஃப் ஒன் சைடு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருக்குறாங்க இங்கே. The length of one side of a square is 7 centimeter. Find its perimeter. The perimeter of square formula என்ன, 4 into length of one side. So 4 into length of one side எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 7 centimeter. ஓகே, 7 போட்டிருக்கோம். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 28. அதுதான் 28 என்ன அளவு கொடுத்துருக்காங்க இங்கே, சென்டிமீட்டர். ஸோ அந்த சென்டிமீட்டர் எடுத்து எழுதணும். எப்போவுமே நம்மளுக்கு என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது ஆன்சர் பக்கத்தில் அது சென்டிமீட்டரா மீட்டரா கிலோமீட்டரா அப்படிங்கிறத நம்ம குறித்தா தான் அந்த ஆன்சரு ஃபுல்ஃபில், அப்போ தான் கரெக்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த லென்த் ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க். ஒரு ரெக்டாங்குலர் காட் பார்க் இருக்குது. அதனுடைய லென்த் வந்து 60 சென்டிமீட்டர், அகலம் வந்து 50 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், 2 into length plus 2 into breadth. அப்போ என்ன வரும், 2 into 60 plus 2 into 50, 120. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 100. ஸோ என்ன வருது, 220. ஓகேங்களா? therefore the perimeter of the rectangular park is 220 centimeter. okay, now next example 1.4 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, how much wire will be needed to put a triple fence around a square plot with side 20 meter. what will be the total cost of the wire at ₹50 per meter. okay, இப்போ ஒரு இடத்துல ஸ்கொயர் சைஸில் இருக்க இடத்துல 1 time, again 2 time, then 3 times, ட்ரிபிள் டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க, வேலி அடைக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒன் சைடுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ தேவைப்படும், ஓகேங்களா, எவ்வளவு சுற்றளவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை என்ன பண்ணணும், ட்ரிபிள் டைம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சர் இருக்குங்களா, அதை தான் என்ன பண்ணணும், 1 மீட்டர் 50 rupeesனால் அப்போ மொத்தமாக கிடைக்கக்கூடிய அந்த சென்டிமீட்டருக்கு எவ்வளவு 50 rupeesஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, டு புட் எ சிங்கிள் ஃபென்ஸ், ஒரு சுற்று மட்டும் அந்த வேலியை அமைக்கிறதுக்கு அரௌண்ட் த ஸ்கொயர் பிளாட் வி நீட் டு ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into length of one side. ஒன் சைடு லென்த் என்ன வச்சுருக்காங்க, 20 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 4 into 20 equal to 80. ஓகே, 80 சென்டிமீட்டர். The perimeter of a square plot is 80 meters. Sorry, meters. Meters இங்கே சென்டிமீட்டர் இல்லாமல் meters. Since the fence is to be a triple fence, we must triple the perimeter. இப்போ ஒரு டைம் சுற்றளவு வந்து அந்த இடத்தோடது 80 meters இருக்குது. இப்போ 3 times நம்ம அதுக்கு ஃபென்சிங் போடணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த 80 மீட்டரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணினா 240 மீட்டர் கிடைக்கும், ஒயர் வருது. ஓகேங்களா? இப்போ ஒரு ஒயர் வந்து 1 மீட்டர் ஆஃப் ஒயர் வந்து 50 rupees அப்படின்னாக்க 240 meters ஆஃப் ஒயருக்கு எவ்வளோ தேவைப்படும்,
240 இன்ட்டு எவ்வளோ ரூபாய் 50 ரூபாய். ஸோ 50 rupees தான் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணனா என்ன வரும் 12,000. ஸோ டோட்டலாக ஒரு இடத்துக்கு அந்த ஸ்கொயர் பிளாட்டுக்கு 3 times நம்ம ஃபென்சிங் போட எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது 12,000 தேவைப்படுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ட்ரை திஸ். ஒரு 4 sides ஈக்குவலில் ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. அது என்னது ஒவ்வொன்றும் 4 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ அதிலேருந்து ஒரே ஒரு சைடு உள்ள அந்த 1 சென்டிமீட்டர் அளவை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ if a square of side 1 centimeter is cut out of the corner of a larger square, ஒரு பெரிய ஒரு ஸ்கொயர்லேருந்து 1 சென்டிமீட்டர் வந்து ஒரு கார்னரில் கட் பண்ணி எடுத்துட்டா வித் சைட் 4 சென்டிமீட்டர் உள்ள அளவில் வாட் வில் பி த பெரிமீட்டர் ஆஃப் த ரிமைனிங் ஷேப். இப்போ மீதி எவ்வளோ இருக்கும் அந்த ஷேப்பில். பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயருடைய பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, ஃபோர் இன்ட்டு லென்த் ஆஃப் ஒன் சைடு. அப்போ 4 இன்ட்டு லென்த் ஆஃப் ஒன் சைடு எவ்வளவு 4. ஸோ லென்த் ஆஃப் ஒன் சைடு எவ்வளோ 4. 4ங்கிறது 4 சைட்ஸுக்குள்ளது. ஸோ அந்த 4ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது 16 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ பார்ட்ஸை கட் பண்ணி எடுக்கிறோம் 1 சென்டிமீட்டர் அளவு உள்ளதை கட் பண்ணுறோம். ஸோ அதையும் 4 இன்ட்டு ஏ ஃபார்முலாவில் இது பண்ணும்போது ஏங்கிறது நம்ம எவ்வளோ பார்ட்ஸை கட் பண்ணுறோமோ அதை போடணும். ஸோ 4 இன்ட்டு 1 சென்டிமீட்டர் அளவு தான் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ என்ன வரும் மல்டிப்ளை பண்ணால் 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, இப்போ இது கட் பண்ணி எடுத்துட்டா மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ பெரிமீட்டர் ஃபார் ரிமைனிங் ஷேப் என்ன வரும், இதையும் மைனஸ் பண்ணணும். மொத்தத்தையும் அதில் 1 சென்டிமீட்டர் கட் பண்ணின இதையும் என்ன பண்ணுறோம் நம்ம சப்ராக்ட் பண்ணி போடுறோம். 16 மைனஸ் 4 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணால் என்ன வரும் 12 சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் நம்ம கட் பண்ணோன்னே மீதி எவ்வளோ இருக்குங்க 12 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேங்களா. இப்போ எக்ஸசைஸ் போகலாம். Exercise 1.1. How much wire will be needed to make a rectangle of length 6 centimeter and breadth 3 centimeter? அதாவது நீளம் ஒரு ரெக்டாங்கிளில் நீளம் வந்து 6 சென்டிமீட்டரும் அகலம் வந்து 3 சென்டிமீட்டரும் இருந்தால் எவ்வளோ ஒயர் தேவைப்படும். ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன, பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள் ஃபார்முலா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் 2 இன்ட்டு பி. ஸோ அதே இதில் ஃபார்முலாவில் 2 இன்ட்டு எல்னா 6 சென்டிமீட்டர், 2 இன்ட்டு பி அப்படிங்கிறது 3 சென்டிமீட்டர். ஸோ 2 இன்ட்டு 6 இஸ் ஈக்குவல் டு 12 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 6. ரெண்டையும் ஆட் பண்ணால் 18 சென்டிமீட்டர். அதே போல் செகண்ட் சம் பாருங்கள். இஃப் த லென்த் ஆஃப் எ ரெக்டாங்கிள் இஸ் 14 மீட்டர் and its breadth is 10 meter, okay, and the breadth is 10 meter. What is its perimeter? அதே ஃபார்முலாவில் 2 இன்ட்டு லென்த் வந்து 14 மீட்டர், பிரெத் வந்து 10, 2 இன்ட்டு 10. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 28 ப்ளஸ் 2 இன்ட்டு 10 20. அப்போ என்ன வரும் 48 மீட்டர். ஈச் சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 7 மீட்டர் லாங். தேர்ட் சம். ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். ஸ்கொயர் இருக்குது, அதில் ஒரு சைடு ஈச் சைடுமே என்னது 7 மீட்டர் இருக்குது. அப்போ அதனுடைய பெரிமீட்டர் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. பெரிமீட்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, 4 இன்ட்டு லென்த் ஆஃப் ஒன் சைடு. பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து 4 இன்ட்டு லென்த் ஆஃப் ஒன் சைடு. அப்போ 4 இன்ட்டு லென்த் ஆஃப் ஒன் சைடுனா எவ்வளோ வரும் 7 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது 28. ஸோ 28 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். Okay, now if we take 2 rounds of a field that is 340 meter long and 160 meter wide, find the distance covered in kilometers. நம்ம இப்போ நோட்டில் போட்டிருக்கிறேன், அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் வி டேக் 2 rounds ஆஃப் ஃபீல்டு, ஒரு ஃபீல்டை 2 ரவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்க அது எவ்வளோ இருக்கான், 2 ரவுண்டு சுற்றினோம்னாக்க லென்த் வந்து 340 இருக்குது. ஓகேங்களா, 2 ரவுண்டு எடுத்துக்கும் போது லென்த்து 340 இருக்குது, பிரெத் வந்து 160 மீட்டர் இருக்குது. இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிற வந்து என்ன வரணும், ரெக்டாங்கிள் தானே இது, அதுக்கு என்ன பண்ணணும் 2 இன்ட்டு எல் ப்ளஸ் 2 இன்ட்டு பி. 2 இன்ட்டு எல் அப்படின்னாக்க என்ன வரும் 340, லென்த் வந்து 340 ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத் வந்து 160 மீட்டர்.
இப்போ 2 × 340 நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா 680 வரும். 2 × 160 மல்டிப்ளை பண்ணணும்னா 320 வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது நம்மளுக்கு 1000 மீட்டர் கிடைக்கிது. ஓகேங்களா? இப்போ 1 ரவுண்ட் ஆஃப் அ ஃபீல்டு, இப்போ ஒரு ரவுண்டு மட்டும் கடந்து முடிக்கிறதுக்கு, ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது 1000 மீட்டர். அப்போ 2 ரவுண்ட்ஸ் ஆஃப், ஓகேங்களா, 2 ரவுண்ட்ஸ் நம்ம சுற்றுறதுக்கு எவ்வளோ தேவைப்படும், இந்த 1000 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் என்ன வரும் 2000 மீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். இது ஃபார்முலா. கிலோமீட்டரை மீட்டரை மாற்ற தேவைப்படுறது ஃபார்முலா என்னது, 1 கிலோமீட்டர் அப்படின்னாக்க 1000 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டரில் நம்ம மாற்றுறோன்னா என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சோம்னா 2000 2 ரவுண்டுக்கு அந்த 2000 1000ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணுறோம். பண்ணனா என்ன வரும் 2. ஓகேங்களா? 2000 1000ஆல், ஓகே, 2 டைம்ஸ் என்ன வரும் 2000. ஓகேங்களா? அப்போ 2 கிலோமீட்டர். ஸோ டோட்டலாக 2 டைம்ஸ் அதை நம்ம 2 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஃபீல்டை இந்த கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸ் அதுக்கு கிலோமீட்டரில் அது டிஸ்டன்ஸ் எப்படி கவர் ஆகுது அப்படின்னாக்க 2 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சுற்றி வர்றது. ஓகே, இது ஃபார்முலாஸ் கொடுத்துருக்குற மிஸ். ஓகேங்களா? அண்ட் தென் 5th சம் பாருங்கள். சஞ்சு completes 10 rounds around a square park every day. சஞ்சுங்கிறவங்க ஒவ்வொரு நாளும் 10 ரவுண்டு ஒரு பார்க்கை, ஸ்கொயர் சைஸ் பார்க்கை ரவுண்ட் சுற்றுறாங்க. இஃப் ஒன் சைட் ஆஃப் த பார்க் இஸ் 110 மீட்டர். இப்போ ஒரு பார்க்குடைய ஸ்கொயர் சைடு ஷேப்ஸ் உள்ள ஒரு பார்க்கை 10 டைம்ஸ் சுற்றுறாங்க. ஓகேங்களா? இப்போ அதாவது ஒன் சைட் ஆஃப் த பார்க் இஸ், ஒரு சைடு எவ்வளோ இருக்கான் 110 மீட்டர் இருக்குது. ஸோ தென் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை சஞ்சு இன் எ டே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அண்ட் மீட்டர்ஸ். கண்டுபிடிக்க கிலோமீட்டர்ஸ்லேயும் மீட்டர்ஸ்லேயே இது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்படின்னாக்க இப்போ ஒரு சைடு 110 மீட்டர்னால் இந்த சைடும் 110 மீட்டர், ஏன்னா ஸ்கொயர் 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னும். ஸோ அதே போல் ஒவ்வொரு சைடும் 110 மீட்டர்ஸ் வரும். ஸோ இப்போ ஒரு தடவை ரவுண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், 10 டைம்ஸ் அவங்க ரவுண்ட் பண்ணி வர்றப்ப எவ்வளோ மீட்டர்ஸை அவங்க சுற்றுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஒன் சைட் ஆஃப் த பார்க் இஸ் 110 மீட்டர். டிஸ்டன்ஸ் கவர்ட் பெரிமீட்டரில் நம்ம இது பண்ணுறோம். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, 4 × லென்த் ஆஃப் ஒன் சைட். அப்போ 4 × லென்த் ஆஃப் ஒன் சைடு எவ்வளவு 110 மீட்டர். ஓகே, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணனா 440 மீட்டர். இப்போ டிஸ்டன்ஸ் டு கம்ப்ளீட் 1 ரவுண்ட், ஒரு ரவுண்டை கடக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது 440 மீட்டர். ஓகேங்களா? ஒரு ரவுண்டு சுற்றி கடந்து வர்றதுக்கு 440 மீட்டர் ஆகுது. ஸோ அப்போ 10 ரவுண்ட் 10 ரவுண்ட்ஸ் அவங்க டிஸ்டன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், 440 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 440 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 4400. இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, அதை அப்படியே எடுத்து போட்டோன்னா 4400 மீட்டர் வரும். இப்போ டிஸ்டன்ஸ் கவர் டு கம்ப்ளீட் 10 ரவுண்ட்ஸ் இன் கிலோமீட்டர். இப்போ 10 ரவுண்ட்ஸ்க்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 10 ரவுண்ட்ஸையும் கிலோமீட்டரில் நம்ம கவர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? எப்படி டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ அது மாதிரி இந்த 4400 மீட்டரை 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? 4400 மீட்டரை 1000ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 4 டைம்ஸ் 4000 ரிமைனிங் 400. இப்போ இங்கே கோஷன்ட்டில் இருக்கிறது கிலோமீட்டர், ரிமைனிங் வந்திருக்கிறது மீட்டர். அப்போ எவ்வளோ ஆகுது 10 கிலோமீட்டர்ஸை 10 ரவுண்ட்ஸு அதை கிலோமீட்டரில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன வருது 4 கிலோமீட்டர் 400 மீட்டர் தூரம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு சஞ்சுங்கிறவங்க வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஓகேங்களாம்மா? ஓகே டியர்ஸ், இதோட இந்த சாப்டர் எக்ஸசைஸ் 1.1 ஓவர். தேங்க்யூ.